அல்லாஹ் தடுக்கிறான். சம்பாதிப்பை ஹராமாக்கி விடாதே, உன்னுடைய செலவீனத்தை ஹராமாக்கி விடாதே. திருமண நிகழ்வு வந்து விட்டால் எத்தனை வீண் விரயம். அல்லாஹ் பிடிக்க மாட்டானா? பெருமைக்காக வேண்டி செலவழிக்கிறோமே, அவனை விட மேலாக, அவனை விட குவாலிட்டியா, அவனை விட ரிச்சா செய்யணும் ஒரு எண்ணம் வருகிறா இல்லையா? அந்த நேரம் நீங்கள் நினைக்க வேண்டும், இந்த 1000 லட்சமும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கணக்கு காட்டப்பட வேண்டிய தொழுகை வீணடிப்பார்கள் என்பதை நினைத்து அழுதிருக்கிறார்கள். வீணடித்து விடாதீர்கள் தொழுகை. அதுதான் எம்முடைய வெற்றி பாலம் சகோதரர்களே, வெற்றி பாலம் அதுதான். அந்த பாலம் உடைந்து விட்டால் சிராத்தை கடக்க முடியாது. எத்தனையோ பேர்கள் மரணித்து விட்டார்கள் தொழுகை வீணடித்தவர்களாக. வாலிபர்களே, பெற்றோர்களே, உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை பாருங்கள், பெண் குழந்தைகளை பாருங்கள், வாலிப பெண்ணை பாருங்கள், தொழுகையோடு இருக்கிறாராய். தொழுகை சீரானால் வெளி வாழ்க்கை சீராகும். வெளி வாழ்க்கை சீர்கெட்டதற்கு காரணம் தொழுகையை பாழாக்கி.